ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் ஆஃப் இந்தியால தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, மொத்தமா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஒரு 143 வேக்கன்ஸியோட வந்திருக்கு. ஸோ, இதுக்கு வந்து சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 63,840 உங்களுக்கான சேலரி இருக்கும். போஸ்டிங் வாரியா சேலரி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ, பல்வேறு விதமான டைப்ல வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ, உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 10th ஏப்ரலுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ, இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ, பேங்க் ஆஃப் இந்தியால தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, உங்களுக்கு இம்பார்டன்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 27 மார்ச் அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 10th ஏப்ரல் வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, அதுக்கப்புறம் டென்டேட்டிவா வந்து பாருங்க டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு லேட்டரா வந்து உங்களுக்கு வந்து செப்பரேட்டா வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்ல வந்து தெரிவிப்பாங்க. ஸோ, உங்களுக்கு போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட டைப்ல போஸ்டிங்ஸ் இருக்கு. அதாவது கிரெடிட் ஆஃபீசர் கேட்டகரி, சீஃப் மேனேஜர்ல வந்து பாருங்க உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கேட்டகரி, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதுக்கப்புறம் வந்து பாருங்க லா ஆஃபீசரு, டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்லேருந்து டேட்டா குவாலிட்டி டெவலப்பரு, ஸோ உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட், சீனியர் மேனேஜரு, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டைப்ல வந்து உங்களுக்கு போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சி பொறுத்தவரைக்கும் மொத்தமா வந்து ஒரு 143 வேக்கன்சி வந்திருக்கு. அந்தந்த வேக்கன்சி வந்து பாருங்க கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க டீட்டெயிலா செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில ஏஜ் லிமிட்டுமே வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 21ல இருந்து ஸோ 32, 35 இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. ஸோ இங்க மேல வந்து பாருங்க 37ல இருந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க 28, 25 இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்டிங் வரையும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். சேலரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. மிடில் மேனேஜ்மென்ட் கிரேட் ஸ்கேல் 2க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 48,170 இருக்கும். அதிகபட்சமா வந்து பாருங்க 69,810 குடுத்துருக்காங்க. அடுத்து மிடில் மேனேஜ்மென்ட் கிரேட் 3 ஸ்கேல் 3க்கு வந்து பார்த்தோன்னா 63,840. சீனியர் மேனேஜ்மென்ட் கிரேடுக்குலாம் வந்து பாருங்க 76,000 இந்த மாதிரி வந்து சேலரி வந்து உங்களுக்கு அந்தந்த போஸ்டிங் வைஸா உங்களுக்கு வந்து லெவல் வாரியா வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், ப்ரொஃபஷனல் நாலேட்ஜ் இந்த மாரி குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா வந்து ஒரு 150 மார்க் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான டைமிங்குமே வந்து இங்க இருக்கு. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்கு. நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் தப்பா எழுதுனா உங்களுக்கு வந்து டிடக்ட் ஆகும். 1/4 படி உங்களுக்கு வந்து மார்க் வந்து டிடக்ட் ஆகும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூக்கு வந்து பாருங்க, நீங்க இன்டர்வியூ அப்ப நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து எடுத்துட்டு போகிற மாரி இருக்கும். இன்டர்வியூ வந்து எப்படி நடக்கும் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து உங்களுக்கு வந்து இதில எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க, நம்ம தமிழகத்துக்கு வந்து உங்களுக்கு சென்னை வந்து இருக்கு. நீங்க சென்னையில போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன நீங்க எடுத்துட்டு போகணும் இன்டர்வியூ டைம்ல அப்படிங்கிறது இங்க வந்து இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு வந்து தனியா வந்து இதோட நோட்டீஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆஃபீசருக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, உங்களுக்கு மொத்தமா ஒரு 25 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 23லருந்து 35 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம நீங்க எம்பிஏவோ இல்லனா பிஜிடிபிஎம் இல்லனா பிஜிடிபிஎம் இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தா இதுக்கு எலிஜிபிள். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து பாருங்க சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஸ் இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எக்கனாமிக்ஸ் கேட்டகரிக்குலாம் 28 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பாருங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில வந்து நீங்க எக்கனாமிக்ஸோ இல்லனா எக்கோமெட்ரிக்ஸ் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு 21லருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்குமே நீங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில எக்கனாமிக்ஸோ, எக்கோமெட்ரிக்ஸ் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். டெக்னிக்கல் அனலிஸ்ட் கேட்டகரிலாம் வந்து பாருங்க, உங்களுக்கு 21லருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்க கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள். ஸோ லா ஆஃபீசருக்குலாம் வந்து பாருங்க, உங்களுக்கு கிராஜுவேட் டிகிரில வந்து லா முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் லா ஆஃபீசர்ல வந்து கிராஜுவேட்ல லா முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ சீஃப் வெல்த் மேனேஜருக்குலாம் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதில வந்து பாருங்க, நீங்க மார்க்கெட்டிங்கோ, ஃபினான்ஸோ இல்லனா வந்து எம்பிஏ, பிஜிடிபிஎம் இந்த மாரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி வந்து ஒரு போஸ்டிங்க்கும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா, பிஇ, பிடெக், பிஎஸ்சி முடிச்சவங்க, ஸோ அதுக்கப்புறம் எம்பிஏ முடிச்சவங்கன்னு வந்து பாருங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க இந்த மாரி எல்லாத்துக்குமே வந்து இதில வந்து குவாலிஃபிகேஷன் தகுந்த மாரி போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு. நீங்க டீட்டெயிலா ஒன் பை ஒன்னா செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் வந்து மீட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சில போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு மோஸ்ட்டா வந்து கேட்டிருக்காங்க. அதையுமே வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க, எப்படி வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணணும், ஃபோட்டோ, சிக்னேச்சர்லாம் எப்படி அப்லோட் பண்ணணும், எல்லாமே இங்க டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 10th ஏப்ரலுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடியா இருந்தீங்கன்னா,
ரூ. 175 வந்து ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அதே ஜெனரல் அதர்ஸ் கேட்டகரியா இருந்தா ரூ. 850 நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. bankofIndia.co.in குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து உங்களோட ஃபீஸ் பேமெண்ட் பே பண்றதா இருக்கட்டும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும், ஸ்கேன் பண்ணி அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.